வணக்கம். இது பீப்பிள் போனிக் சீரிஸ். எனக்கு தமிழ் தெரியும். இங்கிலீஷ்ல ஏபிசிடி மட்டும் தெரியும். நானும் இங்கிலீஷ நல்லா படிக்க முடியுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியுமா? இங்கிலீஷ கத்துட்டு பேச முடியுமா? இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான சீரிஸ் தான் இது. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்ல. ஸோ நெறைய பேரண்ட்ஸ் என்னோட குழந்தைக்கு நானே ஃபோனிக்ஸ் தெரிஞ்சா நானே சொல்லிக் குடுத்துருவேன். என்ன இருந்தாலும் நானே ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்குற மாதிரி வருமா? அந்த மாதிரி நெனைக்கிற பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் எழுத்துக்கூட்டி ஈஸியா படிக்கலாம், ஸ்பெல்லிங் எழுதலாம். ஸோ இந்த சீரிஸ்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுதான் பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, பொதுவா ரீடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரீட் பண்றப்போ நம்மளுடைய பிரைன் வந்து ரொம்ப ஆக்டிவா நம்ம என்ன படிக்கிறோமோ அத அப்படியே இமேஜின் பண்ணும். ஸோ அப்ப அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனால நீங்க ஒரு பேரண்டா இருந்தா உங்க குழந்தைங்க கிட்ட இப்பவே இந்த ரீடிங் ஹேபிட்ட நெறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் ரீட் பண்ண சொல்லுங்க. ஸ்டோரி புக்ஸ படிச்சு புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் சப்ஜெக்ட்டையும் நல்லா படிச்சு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. சரி, இன்னைக்கு வீடியோல நம்ம என்னலாம் சவுண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 4 சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சி பக்கத்துல, டி பக்கத்துல, எஸ் பக்கத்துல, பி பக்கத்துலலாம் ஹெச் வந்தா, இதோடைய சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம அல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுல இந்த 5 ஏஇஐஓயு இந்த 5ம் வவல்ஸ். தமிழ்ல இருக்க ஆனா, ஆவன்னா மாதிரி. மத்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் மெய் எழுத்துக்கள். தமிழ்ல எப்படி இக்கு, இங்கிலீஷ் இருக்கு. அதே மாதிரி. இந்த கான்சனன்ட்ஸையும், அந்த வவல்ஸையும் சேர்க்கிறப்ப தான் நமக்கு பிளெண்ட் பண்றப்ப தான் நமக்கு டிஃபரண்ட் சவுண்ட்ஸ் இந்த கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே எல்லாம் கிடைக்கும். ஸோ கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் இது நம்ம ஏற்கனவே இதுவரைக்கும் உள்ள 5 வீடியோஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தடவ குயிக்கா சொல்லிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இக்கு, இங்கிலீஷ் மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் கான்சனன்ட்ஸ். பிய வந்து இப்புன்னு சொல்லுவோம். இதோடைய சவுண்ட் வந்து இப்பு. சின்னா அதோடைய சவுண்ட் க்கு. இந்த சி பக்கத்துல இ, ஐ, ஒய் வந்தப்போ மட்டும் இதோடைய சவுண்ட் இஸ்ன்னு ஆயிடும். சாஃப்ட் ஆயிடும். டி யோடைய சவுண்ட் டு. எஃப் உடைய சவுண்ட் ஃப். ஜி யோடைய சவுண்ட் கு. இந்த ஜியும் சி மாதிரி தான். இது பக்கத்துல இ, ஐ, ஒய் வந்தா இதோடைய சவுண்ட் சாஃப்ட் ஆயி இஜ்ஜுன்னு ஆயிடும். மத்த எல்லா சமயத்திலும் இதோடைய சவுண்ட் இக்கு தான். ஹெச் உடைய சவுண்ட் ஹ். ஜே உடைய சவுண்ட் ஜ். கே உடைய சவுண்ட் இக். எல் அப்படின்னா ல். எம் அப்படின்னா ம். என் அப்படின்னா ன். பி அப்படின்னா அதோடைய சவுண்ட் ப். இந்த Q எப்பவுமே யோட சேர்ந்து தான் வரும். Q அப்படின்னு. R உடைய சவுண்ட் ர். S உடைய சவுண்ட் ஸ். T உடைய சவுண்ட் ட். V உடைய சவுண்ட் வ். W உடைய சவுண்ட் உவ். ரெண்டுமே இவ்வுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா V உடைய சவுண்டுக்கு நம்ம மேல் பல்லு கீழ் உதட்ட டச் பண்ற மாதிரி வ் அப்படி சொல்லுவோம். W வந்து இவ்வுன்னு சொல்றப்போ உவ் அப்படின்னு உதட்ட குவிச்சு உவ் அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். X உடைய சவுண்ட் இக்ஸ். Y உடைய சவுண்ட் இ. அண்ட் Z உடைய சவுண்ட் ஸ். தமிழ்ல எழுத முடியாதுன்றதுனால இங்க போடல. சோ இதோடைய சவுண்ட் ஸ். அடுத்தது இந்த வவல்ஸ். சோ இந்த வவல்ஸ் ஒவ்வொன்னுக்கும் 2 சவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன அப்படின்னா, ஏயோடைய சவுண்ட் வந்து ஆ. தமிழ்ல அதுக்கு ஈக்குவலண்டா இல்லன்றதுனால பக்கத்துல இப்படி போட்டு காமிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஆவோட இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுனால ஆ. ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட் அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஆ. ஈயோடைய சவுண்ட் ஏ. எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ இந்தியா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐன்னு வரும் இல்லையா? சோ இந்த ஐயோடைய சவுண்ட் இ. இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவுடைய சவுண்ட் ஆ. நல்ல வாயை திறந்து ஆ. ஆனியன் சொல்றோம் இல்லையா? ஆ. அடுத்து இந்த யூடைய சவுண்ட் அ. அப். அ. இந்த ஒய்யும் இந்த ஐ மாதிரியே சில சமயங்கள்ல வரும். அதோடைய சவுண்டும் இ. முன்னாடி ஒரு சவுண்ட் சொல்லியிருக்கோம். கான்சனண்டா வர்றப்ப அந்த சவுண்ட் கொடுக்கும். சில இடங்கள்ல ஐக்கு பதிலா ஒய்யை யூஸ் பண்ணுவோம். அப்ப அதை வந்து ஈன்னு போடுவோம். ரெண்டும் சொல்றப்ப அதே ஈன்னு தான் வரும். பட் 2 விதமான எழுத்துக்கள் இருக்கு இல்லையா தமிழ்ல? அதனால அப்படி போட்டிருக்கோம். சோ இது வவல்ஸோடைய ஒரு செட் ஆஃப் சவுண்ட். இப்ப இதே வவல்ஸுக்கு நம்ம வந்து மேஜிக் கீ அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் நீங்க செப்பரேட்டா பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ அது. இருந்தாலும் இந்த இடத்துல ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். சோ ஒரு வவல் வந்து ஒரு எழுத்துக்கு அப்புறம், ஒரு கான்சனன்ட்க்கு அப்புறம் ஈ வந்ததானா அதை மேஜிக் கீன்னு சொல்லுவோம். இந்த மேஜிக் கீ இதோட சவுண்டை சேஞ்ச் பண்ணும்.
ஸோ இந்த இடத்துல மேஜிக்கி இல்லாம வேற ஏதாவது வவல் இருந்தாலும் அது இதோடைய சவுண்டை சேஞ்ச் பண்ணும். எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இதோடைய பேரை சொல்லணும் நம்ம. இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு சவுண்ட், அந்த சவுண்டை சொல்லாம இதோட பேரை சொல்லணும். ஸோ லெட்டர் ஏ வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈயோ இல்லை ஏதாவது ஒரு வவலோ வந்ததானா இதை நம்ம ஏ அப்படின்னே சொல்ல வேண்டியதுதான். அதே மாதிரி லெட்டர் இ ஒரு கான்சனன்ட் அப்புறம் வவல் இல்லை ஈ வந்ததானா அதோடைய சவுண்டை ஈ அப்படின்னு சொல்லணும். லெட்டர் ஐ கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈல வவல் வந்ததானா இதை ஐனே சொல்லணும். அதே மாதிரி இதை ஓனே சொல்லணும். இந்த எழுத்தை நம்ம யூனே சொல்லணும். ஸோ இவ்வளோதான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 4 சவுண்ட்ஸ். பொதுவாக ஒரு எழுத்து பக்கத்துல, எல்லா எழுத்து பக்கத்துலயும் இல்லை, இந்த மாதிரி சி பக்கத்துல, டி பக்கத்துல, எஸ் பக்கத்துல அண்ட் பி பக்கத்துல ஹெச் வந்துச்சுன்னா இந்த ஹெச் இந்த எழுத்துக்களை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிடும். நம்ம பொதுவாக சி பக்கத்துல இ வந்ததானா ஐ வந்ததானா ஒய் வந்ததானா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகி இஸ்ன்ற சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ தமிழ்ல இன்னொரு சவுண்டு கூட இருக்கு இல்லையா, இச்சு, அந்த சவுண்டை கொடுக்கறது இந்த சியும் ஹெச் தான். ஸோ சி பக்கத்துல ஹெச் வந்ததானா அதோடைய சவுண்டு இச்சு. டீயோடைய சவுண்டு இட்டு, அது பக்கத்துல ஹெச் வந்ததானா அதை நம்ம இத்து இல்லைன்னா இது ரெண்டு விதமாகவும் சொல்லுவோம். இத்து இல்லைன்னா இது, அது வந்து வார்த்தையை பொறுத்தது. நம்ம எப்படி ப ப அப்படி சொல்றோம் அதே மாதிரி தான். இப்போ எஸ் பக்கத்துல ஹெச் வந்ததானா எஸ் உடைய சவுண்டு இஸ்ஸு, எஸ் பக்கத்துல ஹெச் வந்ததானா இஷ் இஷ். பி உடைய சவுண்டு இப்பு, அது பக்கத்துல ஹெச் வந்ததானா இஃப். நம்ம கிட்ட ஏற்கனவே எஃப்னு ஒரு லெட்டர் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இருந்து, கிரீக்ல இருந்து, லாட்டின்ல இருந்து வந்த வார்த்தைகளா இருக்கும். அப்போ வந்து அவங்கள மாதிரியே இந்த லாட்டின் மாதிரியான ஸ்பெல்லிங்கை வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படி லாட்டின்ல எழுதுறாங்களோ, ஏன்னா லாட்டின் அல்பபெட்ஸும் பாத்தீங்கன்னா ஏபிசிடி இதே மாதிரி எழுத்துக்கள் தான். ஸோ அங்கேருந்து வந்த வார்த்தைகள்ங்கிறப்போ அவங்க எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்ல மட்டும் எஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க பிஹெச் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப், ஸோ பிஹெச் அப்படின்னா இப்பு, அது பக்கத்துல ஹெச் வந்ததானா அது சாஃப்ட் ஆகி இஃப் அப்படி ஆயிடும். ஸோ சிஹெச்னா இச்சு, டிஹெச்னா இத்து இல்லைன்னா இது, எஸ்ஹெச்னா இஷு, பிஹெச்னா இஃப். இந்த 4 சவுண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். சரி, இந்த வார்த்தையை படிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து வவல்ஸ் அப்படிங்கிறப்போ அதோடைய பேசிக் சவுண்ட்ஸ் அண்ட் மேஜிக் கீ வர மாதிரி ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான். சிஹெச்னு இருக்கிறத நம்ம இச்சு, ஏயோடைய சவுண்டு ஏ ஏ, அப்போ இச்சு ஆவும் சேர்ந்தா சே, அண்ட் டீயோடைய சவுண்டு இட்டு, இப்போ என்ன வரும் சேட். வெறுமனே சாட்டுன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு இச்சை முன்னாடி சேர்த்துட்டு இருக்கேன். அது ச்சு அப்படின்றத காட்டுறதுக்காண்டி, சே அப்படின்னு காட்டுறதுக்காக. நீங்க சிஹெச்னு ஸ்பெல்லிங் எழுதணும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். சும்மா எழுதுனா சாட் அந்த மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படி நீங்க புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த இச்சை வந்து சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சாட். இந்த வார்த்தை பாருங்க, இச்சு இ இல்லையா, அப்ப சி இன் சின், அவ்வளவுதான். இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாம். இச்சு ஏ இல்லையா, இச்சு ஏ சே, சே இஸ் இட், செஸ்ட் அப்படி சேர்த்துடுங்க. சே இஸ்ட் அப்படி சேர்த்துடுங்க. அப்ப ஸ்மூத்தா பிளண்ட் ஆயிடும். செஸ்ட். இப்ப இந்த வார்த்தையை படிக்கலாமா? வேணுமானா இங்கேயே இப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு வவல் இருக்கு, ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈ வருது, மேஜிக் ஈ. அப்ப இதோடைய சவுண்டை நம்ம ஓனே சொல்லணும் இல்லையா. அப்ப இச்சு ஓ, சோ, இக், சோக். கடைசியில வர ஈ எப்பவுமே சைலண்ட் அப்படின்ற ரூலை நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ சோக். இப்ப இதை ரீட் பண்ணலாம். இப்போ சிஹெச்னா இச்சு, ஏன்னா அப்ப சே. அடுத்தது இன்னு இருக்கு. சி பக்கத்துல இ வந்ததானா சாஃப்ட் ஆயிடும், இஸ்ன்னு ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த வார்த்தையை நம்ம சான்ஸ், சான்ஸ். சரி, இப்போ இவ்வளவு நேரம் சிஹெச் வந்து பிகினிங்ல இருந்தது, இப்போ வந்து இடையில வந்துச்சுன்னா இப்போ இந்த வார்த்தையை படிக்கலாம். இது இப்பு பே, பே இட்டு பேட் இச், பேட்டிச் அப்படி படிச்சிட வேண்டாம். பேட்ச், பேட்ச், பேட்ச் இப்படி படிக்கணும். டிசிஹெச் அப்படி ஸ்மூதா பிளெண்ட் பண்ணுங்க. ச் அப்படின்னு இட்டு இச்சையும் இச் அப்படின்னு ஸ்மூதா பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ பேட்ச்.
ஆக்சுவலா நம்ம இதை வந்து பேட்ச் அப்படிதான் படிக்கிறோம். பிஏசிஹெச் மட்டும் போட்டா என்ன, ஏன் ஒரு டி இடையில வருது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெல்லிங் ரூல். இந்த ரூல் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம டிசிஹெச் போடணும், எப்போ எல்லாம் சிஹெச் மட்டும் போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா ஸ்பெல்லிங் ரூல்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இந்த வார்த்தையை நம்ம படிச்சோம் இல்லையா, இதுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கரெக்டா படிச்சீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் போலாம். இப்போ நம்ம இக்கு இருக்கு, இருக்கு. கே, இச்சு. டிசிஹெச் அப்படி சேர்த்து ச்சு அப்படின்னே சொல்லிடுங்க. பட் கேட்ச். இம்மு, மேட்ச், மேட்ச். அப்ப நீங்க ஈஸியா அதை சொல்லிடுவீங்க. லேட்ச், பேட்ச். இந்த வார்த்தையை நம்ம வேட்ச் அப்படி சொல்றது இல்லை. இந்த வார்த்தையை நம்ம வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது இவ்வு வா சொல்லுவோம். வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் ஏயோடைய சவுண்டு தானே, இதையே நீங்க ஓ மாதிரி ஆன்னு சொல்றீங்க, வாட்ச் அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த டபிள்யூ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்டை கொடுக்கும். பொதுவாக டபிள்யூவும் ஏவும் சேர்ந்து அதோடைய சவுண்டு வா அப்படிதான் வரும். இப்போ நீங்க வியை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், மேல் பல்லு கீழ் உதட்ட படுற மாதிரி அப்படி சொல்லுவோம். டபிள்யூவை சொல்றப்ப உதட்ட குவிச்சு அப்படி சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ பொதுவாக நம்ம விஏவை வந்து நீங்க நம்ம வழக்கமான சவுண்டு சொல்ற மாதிரி வே அப்படி சொல்லலாம். பட் டபிள்யூ ஏன்னு வர்றப்போ நம்ம உதட்ட குவிச்சு சொல்றப்ப வே அப்படி சொல்றதை விட வா அதுதான் ஈஸியா இருக்கும். அதனால அது வந்து ஓவர் த இயர்ஸ் நிறைய பேர் அப்படியே பேசி பேசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல பேசி பேசி மருகி இந்த வார்த்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் இப்படி இருந்தாலும் எல்லாம் அப்படி பேசி பேசி இது வந்து இப்போ வந்து டபிள்யூஏவை நம்ம வந்து வான் தான் சொல்றோம். எல்லா வார்த்தைகள்லையுமே வாண்ட், வாஷ், வாட்டர் இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம வான் தான் சொல்லுவோம். ஸோ டபிள்யூஏ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஸோ டபிள்யூஏவோட சவுண்ட் வந்து வா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டபிள்யூஓவை இப்போ நம்ம இங்கே சவுண்டு சொல்லிடுறோம் இல்லையா, டபிள்யூஓ பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டு கொடுக்கும். இப்போ உல்ஃப் அந்த மாதிரி. ஸோ டபிள்யூடைய சவுண்டை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு வியூவர் வந்து டவுட்டாக கேட்டதுனால நம்ம இந்த இடத்துல அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இதை சொன்னோம். நாம இந்த சவுண்டை நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போ நம்ம இச்சு பார்த்தோம். அடுத்தது இந்த இத்து, இஷு, இஃப் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வந்துடலாம். இந்த சிஹெச்சுக்கு இந்த இச்சு சவுண்ட் இல்லாம இன்னும் கூட 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. சில சமயங்கள்ல அது ஒரு இக்கு சவுண்டையும், சில சமயங்கள்ல அது ஒரு இஷு சவுண்டையும் கொடுக்கும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி கிரீக், லாட்டின் வழியா வந்த வார்த்தைகள்ல அது வந்து இக்கு சவுண்ட கொடுக்கும். பிரெஞ்சு வார்த்தைகள்லேருந்து வந்த வார்த்தைகளுக்கு அது வந்து இஷ்யூ சவுண்ட கொடுக்கும். பட் அது இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்களான்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதனால அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதனால கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட்ஸை நம்ம கத்துக்கலாம். ஏன்னா சில வார்த்தைகள் தான் அந்த மாதிரி வரும். இப்ப ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சிஹெச் வந்து பாத்தீங்கன்னா இக்கு சவுண்ட கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில வார்த்தைகள்ல அது வந்து இக்கு சவுண்ட் கொடுக்கும். ஸோ அதை வந்து இன்னும் சில வீடியோக்களுக்கு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இப்போ இந்த பேசிக் சவுண்ட்ஸோட அடுத்தடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஹெச்சுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் சொன்னோம். ஸோ ஒன்று இத்து, இன்னொன்று இது. அது வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம கரெக்டாக செப்பரேட் பண்ண முடியாது. அப்படி வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறப்ப அப்படியே ஈஸியாக வந்துடும். ஸோ டோன்ட் வரி. சரி, இப்போ நம்ம இதை ரீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, மேஜிக் வேர்டு. ஸோ டிஹெச்னா இத்து, இத்து த. தேன்னு நம்ம இங்க போட்டாலும் தமிழ்ல அப்படிதான் போட முடியும் ஏதாவது ஒண்ணு அப்படின்றதுனால ஒண்ணு தான் போடணும், இல்ல தேன் போடணும். பட் அதோட ப்ரொனன்சியேஷன் த. இன், இக்கு. இதை வந்து நம்ம சேர்த்து சொல்றப்ப இங்கு. நம்ம எப்படி என்ஜினா இங்கு அப்படி சொன்னோம், அதே மாதிரி என்கேனா இங்கு அப்படி ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதுதான் நம்ம தமிழ்ல அப்படி எழுதியிருக்கோம். ஏன்னா இன்னுக்கு வந்து இன் போடாம நீங்க ஏன் இங்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, என் அண்டு கே ரெண்டத்தையும் சேர்த்து இங்கு அப்படின்ற சவுண்ட் வரும். ஸோ அது இப்படிதான் தமிழ் எழுத முடியும் இல்லையா. ஸோ அதனால தேங்க், தேங்க். இப்போ இதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல போறோம். இத்து, ஈ, தி அண்ட் இங்கு. என்கேவை இங்குனே நீங்க சொல்லிடலாம். என்ஜினா இங்கு, என்கேனா இங்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இத்து, ஈ, தி, இங்க், திங்க். இந்த வார்த்தையை படிங்களேன். இத்து, த, இன், தன், இட், தண்டு. ஈஆர்னா எர் இல்லையா. அப்போ தண்ட், தண்டர் அவ்வளவுதான். ஸோ இத்து சவுண்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாகி இது அந்த சவுண்ட் வரும். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதுல எல்லாம் நம்ம வந்து ஈஸியா வந்து இது சவுண்ட் வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இத்து இ தி இஸ் திஸ் அப்படி சொல்ல மாட்டோம். இதை வந்து இது இ தி இஸ் திஸ். அதே மாதிரி தான் இதுவும் து அ த இட் தட். இந்த டிஹெச்இ வந்ததுன்னா அப்படியே பார்த்தோன்னே அதை சொல்ற மாதிரி நீங்க பழகிக்கோங்க. ஏன்னா அது வேர்ட்ஸ்லயா இருக்கட்டும் சென்டென்சஸ்லயா இருக்கட்டும் அடிக்கடி வருது. அதனால இந்த டிஹெச்இ பார்த்தாலே தன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க கத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இது ஏ தே இம் தெம். நீங்க இதை வந்து த அப்படின்னு சேர்த்து வச்சுக்கோங்க. தெம். அதே மாதிரி பாருங்க த இன் தென். இப்போ இந்த இடத்துல தேன் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஒரு மேஜிக் இருக்கு. ஸோ இதோட சவுண்டை ஈனே மாத்திடும். அப்ப இது இ தி இஸ் தீஸ். இப்போ இங்கேயும் மேஜிக் இருக்கு பாருங்க. ஸோ இதோடைய சவுண்டை ஓன்னு மாத்திடும். அப்ப இது ஓ தோ இஸ் தோஸ். ஸோ இது திஸ் தட் தெம் தென் தீஸ் தோஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அடுத்ததா நாம இஷ் சவுண்ட் பார்க்க போறோம். இஷ் எஸ்ஹெச்னு வந்தா இஷ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த வார்த்தையில பாருங்க, இது இப்பு இரு அப்ப ர ப்ர இஷ் பிரஷ். அவ்வளவுதான். இப்பு ர இஷ் பிரஷ். கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கான்சனண்டையும் பக்கத்துல இருக்க வவ்வலையும் சேர்த்து சேர்த்து படிக்க ஆரம்பிங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ரீட் பண்ண முடியும். இப்ப இந்த வார்த்தை கூட பாருங்களேன், இஷு ஆவ அப்படியே மைண்ட்லயே ஷா அப்படி நீங்க கொண்டுட்டு வந்துருங்க. அடுத்து இரு இருக்கு, இப்பு இருக்கு. ஷார்ப் அப்படி ரீட் பண்ணுங்க. ஷா இரு இப்பு ஷார்ப் அப்படி ரீட் பண்ணிடுங்க. சோ இது ஷார்ப். இது எப்படி ரீட் பண்றது? இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம். இதோட சவுண்ட் ஆ இல்ல. ஏன்னா இங்க ஒரு மேஜிக் கீ வருது. ஒரு கான்சனன்ட்க்கு அப்புறம் மேஜிக் கீ வருது. அப்ப இதை நம்ம ஏன்னு சொல்லணும். அப்ப இஷு ஏ ஷேட் ஷேட். கடைசியில வர ஈக்கு சவுண்ட் இல்ல. இப்ப இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா? ஷீ இஃப் இட் ஷிஃப்ட். அவ்வளவுதான். ஷிஃப்ட். ஷீ இஃப் இட் ஷிஃப்ட். இப்ப நம்ம இந்த பிஹெச் சவுண்ட் வச்சு வார்த்தைகள் பார்க்க போறோம். ஸோ பிஹெச் என்ன சொன்னோம்? இஃப்னு சொன்னோம். அதாவது கிரீக் வேர்ட்ஸ் லாட்டின் வழியா இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தைகள்ல நம்ம வந்து இஃப்க்கு பதிலாக பிஹெச்னு அவங்க ஸ்பெல்லிங் எழுதுறது அப்படியே இங்கிலீஷும் அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அப்படியே இவங்களும் அதே ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஹெச் அப்படின்னா இஃப். இந்த இடத்துல வவல் இருக்கு, கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈ இருக்கிறதுனால இதை நம்ம இப்போ ஓன்னு சொல்லணும். அப்போ ஃபோ இன். அவ்வளவுதான். ஃபோன். கடைசியில வர இ சைலண்ட். இப்ப இந்த வார்த்தையை பாருங்களேன். பிஹெச்னா இஃப்னு சொல்லிட்டோம். இது பாத்தீங்களா இங்க ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வவல் இருக்கு. அதனால இது ஓ ஆயிடுச்சு. அப்போ ஃபோ இட். கடைசியில வர ஓவை நம்ம ஓனே சொல்லணும் இல்லையா? அப்போ போட்டோ போட்டோ. பொதுவா இங்கிலீஷ்ல வந்து போட்டோ அப்படின்னு அழுத்தி சொல்ல மாட்டாங்க. இந்த இட்டு வந்து தமிழுக்காக. தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சேர்க்கிறப்ப ஒரு ஒற்றை எழுத்தை சேர்த்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம தமிழ்ல எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவோம். பட் அதுக்காக இங்கிலீஷ்ல பிஹெச்ஓ டிடிஓ ஸ்பெல்லிங் கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா போடோ அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டீயை வந்து அப்படி சாஃப்டா சொல்லுவாங்க. போடோ அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால ஒரு டீ தான். இப்ப இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா? பிஹெச்னா இஃப். ஒய் வந்து நம்ம இ சவுண்டே கொடுக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ ஃபி ஃபி. அடுத்து இஸ்ஸும் ஈயும் சேர்ந்தா சி. அப்ப ஃபிசி. இக் இஸ். பிசிக்ஸ். பிஹெச்ஒய்னா ஃபி இஸ் இ. அது வந்து ஒரு சி. பிசிக்ஸ். இக்கு இஸ். பிசிக்ஸ். இப்ப நம்ம கத்துக்கிட்ட எல்லா சவுண்ட்ஸையும் சேர்த்து தான் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. திரும்ப ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நம்ம சொல்லிடலாம். டிஹெச்இ இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம தன்னு சொல்லிட்டோம்னா வார்த்தைகளை ரீட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எங்கெல்லாம் டிஹெச்இ சேர்ந்தாப்புல வருதோ த அப்படின்னு சேர்த்தாப்புல படிச்சிருங்க. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த வார்த்தைகளை நீங்க ரீட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்பு ஐஎன்ஜின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இங்கு அப்படி சொல்லிடுங்க. ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு இங்க சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. கரெக்டா வாசிச்சிங்களா நம்ம திரும்ப செக் பண்ணிக்கலாம்.
கரெக்டா படிச்சீங்களான்னு செக் பண்ணிடுவோமா? ஸோ பிஹெச்னு இருக்கு. இஃப் இர்ரு மேஜிக் இருக்கு, அதனால இது ஏ. பிரேஸ் பிரேஸ். இக்கு இர்ரு அ, இது இக்கு இர்ரு அ கிரா. பிஹெச்னு இருக்கு, அப்ப இஃப் கிராஃப். ஆ இர் ஆர். பிஹெச்னா இஃப் அ ஃப ஆர் ஃப இன் ஆர்ஃபன். இது இஷ் மேஜிக் இருக்கிறதுனால இது ஏவாயிடுச்சு, அப்ப ஷேக் ஷேக். இந்த இடத்துல லெட்டர் ஐ இருக்கு, மேஜிக் இ வர்றதுனால இதை நம்ம ஐனே சொல்லணும். அப்ப இஷ் ஐ ஷை இன் ஷைன். இது இக்கு இரு ரே, அப்ப கிரா இஷ் கிராஷ். இஃப் அ ஃப இதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட். ஏன் இந்த இடத்துல பிஹெச் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்டு, அதுல எல்லாம் எஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இஃப் அ ஃப பிஹெச்இனா த சொல்லிட்டோம். அப்ப ஃபாதர் இர் ஃபாதர், அவ்வளவுதான், ஈஸியா படிச்சிடலாம். அதே மாதிரி இம்மு ஆ மா த ர் மதர். இக்கு இல்லு இதை வந்து நம்ம திரும்ப அடுத்த வீடியோல நம்ம சேர்த்து சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இக்கு இல்லு கில் ஆ கிளா. இல்லைன்னா இதை நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். இக்கு இல்லு ஆ லா கிளா கிளா. இத் கிளாத். இது இஃப் இ ஃபி இஷ் ஃபிஷ். இங்குன்னு சொல்லிட்டோம், இப்ப ஃபிஷிங், அவ்வளவுதான். இது இஃப் ல பிளான் இஷ் ஃபிளாஷ். இப்ப நம்ம ஸ்பெல்லிங் எழுத போறோம். டிஷ்ன்னு எழுதணும். டீனா எப்படி வரும்? இட்டு இ தான் டி இல்லையா? இப்ப இட்டு ஈனா டி ஐ. அடுத்தது இஷ் இஸ் இல்ல இஷ். இஷ் அப்படின்னா எஸ்ஹெச். அப்ப டிஐ எஸ்ஹெச் தான் டிஷ். இப்ப நம்ம எழுத போறது தின். தின் இல்ல தின். எப்படி படிச்சாலும் இத்து இது ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். சோ தீனா இத்து இ. இத்துனா டிஹெச், ஈனா ஐ போட்டாச்சு. அடுத்தது இன். இன்னுனா என். இப்ப டிஹெச் ஐஎன் தான் தின். இப்ப நம்ம ஃபிளாஷ்னு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இஃப் எஃப் போட்டாச்சு. ல அப்படின்னா இல்லு ஆதான் ல இல்லையா? அப்போ எல் ஏ. அடுத்தது இஷ்னு இருக்கு, இஷ்னா எஸ்ஹெச். இப்போ இதான் ஃபிளாஷுக்கான ஸ்பெல்லிங், எஃப்எல்ஏ எஸ்ஹெச். படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போன மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். இப்போ நம்ம பார்த்த சவுண்ட்ஸ் வச்சுதான் இந்த சென்டென்சஸ்ல வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது இது த இட் தட். அடுத்தது இஃப் மேஜிக் இருக்கிறதுனால இது ஓ ஃபோ இன் ஃபோன். அஃப்கோர்ஸ் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க படிச்ச மாதிரியே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணவா? சோ ஃபோன். இது இ இஸ் இஸ் ஈஸ்ன்னு சொல்ல வேண்டாம், இஸ். ஆ இன் ஆன். இதெல்லாம் நம்ம ஆ இன் அப்படியெல்லாம் சொல்லணும்ல, ஆன் அப்படி படிச்சிருங்க போதும். அடுத்தது தனே நம்ம சொல்லிட்டோம். இஷ் ஏ ஷே இல்ஃப் ஷெல்ஃப். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம், தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 புள்ளி வச்ச எழுத்து பக்கத்துல பக்கத்துல வராது, ரொம்ப ரேர் தான். ஆனா இங்கிலீஷ்ல அது மாதிரி நிறைய வரும். அடுத்தது இதை நம்ம தனே சொல்லுவோம் இல்லையா? த. இஃப் இ ஃபி இஷ் ஃபிஷ். இஸ் இன் இ இன் இன் இதெல்லாம் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பிளெண்ட் பண்ணிடும். அடுத்தது த. இட் ஆ டா இன் இக்கு இன்கு டேங்க். இப்போ நீங்க படிச்சதையே இன்னொரு தடவை அப்படியே படிங்க. அப்பதான் ஒரு சென்டென்ஸா படிக்கிறப்ப உங்களால ஃபாஸ்டா படிக்க முடியும். ஸோ தட் ஃபோன் அப்படி கூட நீங்க மெதுவா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் ஃபோன் இஸ் ஆன் த ஷெல்ஃப். த ஃபிஷ் இஸ் இன் த டேங்க். நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்க படிக்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கரெக்டா பாஸ் பண்ணி ரீட் பண்ணணும், அப்படி ரீட் பண்ணா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோவா கத்துக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் முதல்ல வார்த்தைகள்ல இருக்கிற எழுத்துக்களை எழுத்து கூட்டி வார்த்தையா படிக்கணும். அப்புறம் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வார்த்தைகளை எல்லாம் அப்படியே கடகடன்னு படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது அந்த சென்டென்ஸை எப்படி எந்த இடத்துல பாஸ் பண்ணி எப்படி படிச்சா நல்லா புரியுங்கிறத கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம்.
ஸோ நீங்க படிச்சது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல ஒரு ஸ்பெல்லிங் ரூல் கத்துக்கலாம். தேங்க் யூ சோ மச்.